இறைமக்களே, உங்கள் எல்லோரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயராலே நான் வாழ்த்துகிறேன். நம்முடைய தாயும் தந்தையுமாகிய கடவுளாலும் நம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு அருளும் அமைதியும் உண்டாவதாக. 4 மாதங்கள் இந்த ஆண்டிலே நாம் கடந்து வர ஆண்டவர் நமக்கு அருள் பாராட்டி இருக்கிறார். ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இந்த 5ஆம் மாதத்திலும் ஆண்டவர் இத்திருவாக்கால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அது 1 நாளாகமம் புத்தகம் 4ஆம் அத்தியாயம் 10ஆம் வாக்கியம். கடவுளே, மெய்யாகவே நீர் எனக்கு ஆசி வழங்கி என் எல்லையை பெரிதாக்குவீராக. உமது கை என்னோடு இருப்பதாக. தீங்கு என்னை துன்புறுத்தாது. நீர் பாதுகாத்தருள்வீராக என்று மன்றாடினார். கடவுளும் அவர் வேண்டியதை அருளினார். இந்த திருவாக்கால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இங்கே திருமறை வாக்கியம் இப்படி இருக்கிறது: கடவுளும் அவர் வேண்டியதை அருளினார் என்று இருக்கிறது. இந்த மாதத்திலும் ஆண்டவர் நம்முடைய வேண்டுதலை கேட்டு நமக்கு நம்முடைய வேண்டுதலுக்கு அவர் பதில் அளிப்பாராக. எல்லாரும் பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சி சொல்லுங்க: ஆண்டவர் உங்கள் வேண்டுதலுக்கு பதில் அளிப்பார். பின்னாடி திரும்பி பார்த்து சொல்லுங்க. ஆமா, இந்த கடவுள் அவர் வேண்டியதை அருளினார் என்கின்ற இந்த சொல் ஆடலை பார்க்கிற போது சங்கீதத்தில் இருக்கின்ற ஒரு வாக்கியம் நமக்கு நினைவுக்கு வருகிறது. ஆண்டவர் ஜெபத்தை கேட்கின்றவர், மாம்சமான யாவரும் அவரிடத்தில் வருவார்கள் என்கின்ற அந்த வாக்கியம் நமக்கு நினைவுக்கு வருகிறது. கடவுள் தம் மக்களுடைய வேண்டுதலை கேட்பார். கேட்பதோடு மட்டும் நின்று விடாமல் அந்த வேண்டுதலுக்கு உரிய பதிலை அவர் அருளுகிறார் என்பதை நாம் யாபேசுடைய வாழ்விலே தெள்ளம் தெளிவாக நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த யாபேஸ் யூதா குலத்தை சேர்ந்தவர். இவரை பற்றிய ஒரு குறிப்பு வருகிறது. யாபேசு தம் சகோதரரை விட கனம் பெற்றவராக இருந்தார், சிறப்பு மிக்கவராக இருந்தார் என்கின்ற குறிப்பு வருகிறது. அதற்கு பிற்பாடு அவருடைய தாய் அவரை வேதனையோடு பெற்றெடுத்தார் என்பதால் அவருக்கு யாபேஸ் என்று பெயரிட்டார். யாபேஸ் அப்படின்னா வேதனை அப்படின்னு அர்த்தம். வேதனையோடு பெற்றெடுத்தார் என்பதினால் யாபேஸ் என்று பெயர் வைக்கிறார். இந்த பெயரை சற்று யோசித்து பாருங்கள். இப்போ என் பேர் ஜேக்கப், என்னை எல்லாரும் ஜேக்கப் அப்படின்னு கூப்பிடுவாங்க. சில தடவை கிண்டல் பண்ணோன்னா டே கப்பு வாடா அப்படின்வாங்க. இப்போ யாபேஸை கூப்பிடுன்னா எப்படி கூப்பிட்ருப்பாங்க? டே வேதனை இங்கே வாடா. எப்படி இருக்கும் பாருங்க. அவருக்கு ஒரு பெயர் என்பது ஒரு மனிதனுடைய அடையாளம். ஆனால் இவருக்கு அடையாளமே வேதனை, துன்பம். இந்த வந்துட்டான்டா, துன்பம் வந்துட்டான்டா எப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவருடைய வாழ்க்கை அமைந்து விட்டது. பார்க்கிறவர்கள், போகிறவர்கள், வருகிறவர்கள் எல்லோரும் இவரை எவ்வளவு தூரம் கேலியும் கிண்டலும் செய்திருப்பார்கள். அவர் எவ்வளவு வேதனையோடு இந்த ஜெபத்தை ஏறெடுத்திருப்பார் பாருங்கள். இது ஒன்று. இரண்டாவது, யாராவது இவரோடு கூட கூட்டு சேருவார்களா? எப்பா அவன் பேரே வேதனை, அவன் கூட நம்ம சேர்ந்தால் நமக்கும் நம்முடைய வாழ்வில் வேதனை தான் வரும், துன்பந்தான் வரும், அவனை தனியாக கழட்டி விட்டுருங்கடா என்று தான் எல்லாரும் சொல்லி இருப்பார்கள். அந்த ஊரில் அவருக்கு ஒரு மதிப்பு இருந்திருக்குமா என்பது தெரியாது. ஆனால் திருமறை வாக்கியம் சொல்லுகிறது, தம் சகோதரரை விட சிறப்பு மிக்கவராக இருந்தார், கனம் பெற்றவராக இருந்தார். தன்னுடைய பெயர் வேண்டுமேயானால் வேதனை, துன்பம், துயரம் என்கின்ற ரீதியில் இருக்கலாம். ஆனால் இவர் தான் வாழ்ந்த காலகட்டத்தில் தன்னுடைய சகோதரர்கள், உடன் வாழ் மக்களை விட கனம் பெற்றவராக இருந்தார். திருமறை அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், அவர் உண்மை உள்ளவராக இருந்திருப்பார்.
he may be faithful and truthful to the Lord என்று சொல்லுகிறார்கள். ஆகவேதான் அவர் வேதனைக்குரியவராக இருந்தாலோ, துன்பம் துயரத்தின் அடையாளமாக இருந்தாலோ, அவர் உண்மை உள்ளவராக இருந்ததினால் அந்த ஊரில் அவருக்கு என்று ஒரு தனி சிறப்பு இருந்தது என்று சொல்லுகிறார்கள். தன் சகோதரரை காட்டிலும் சிறப்பு மிக்கவராக இருந்தார். இந்த சிறப்பு மிக்கவர் ஒரு ஜெபம் ஒன்றை ஏறெடுக்கிறார். அந்த ஜெபத்திலே 4 காரியங்களை அவர் ஏறெடுக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? நீர் எனக்கு ஆசி வழங்கும், என் எல்லையை பெரிதாக்கும், உமது கை என்னோடு கூட இருக்கட்டும், தீங்கு என்னை துன்புறுத்தாது, என்னை பாதுகாத்தருளும் என்று அவர் ஜெபிக்கிறார். இந்த ஜெபத்தில் இருக்கின்ற 4 காரியங்களை சுருக்கமாக உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவது, நீர் எனக்கு ஆசி வழங்கி என்று அவர் வேண்டுகிறார். ஏன் இப்படி அவர் வேண்டுகிறார்? ஆண்டவரே, என்னுடைய பெயர் வேதனை, துன்பம், ஆகையால் என்னோடு நட்புக்கு யாரும் இல்லை, என்னோடு நட்பின் உறவில் இருப்பதற்கு என் குடும்பத்தாருக்கும் மனதில்லை, என்னுடைய நண்பர்கள் என்று நான் சொல்லிக்கொள்ளவும் யாரும் இல்லை, இந்த சமூகத்தில் நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேன். ஏன்? என் பெயர் வேதனை. என்னை யார் விரும்புவார்? என்னை யார் விரும்புவார்? நான் விருப்பமற்ற ஒரு மகனாக இந்த சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நீர் எனக்கு ஆசி வழங்கி என்று சொன்னால், ப்ளீஸ் பி ஆன் மை சைடு, நீர் என் பக்கம் இரும் என்பதுதான் அந்த ஜெபத்தின் அடையாளம் என்று சொல்லுகிறார்கள். நீர் என்னோடு கூட இரும். நான் வேதனையில் பிறந்தவன், என்னுடைய பெயர் வேதனை, ஆனால் நீர் என்னோடு கூட இருப்பீரே, ஆனால் மக்கள் எல்லோரும் என்னிடம் உறவு கொள்ளுவார்கள், என்னோடு கூட பேசுவார்கள், என்னை ஏற்றுக்கொள்ளுவார்கள். ஸோ ப்ளீஸ் பி ஆன் மை சைடு என்று அவர் ஜெபிக்கிறார் என்று இறையியல் ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். பல நேரங்களில் நம்முடைய வாழ்விலும் இது போன்ற துன்ப நிலை, துயர நிலை வருகிற போதெல்லாம் நம்மை ஏற்றுக்கொள்ளுவார் யாரும் இல்லை. நம்ம எல்லோரும் புறக்கணிப்பார்கள். ஐயோ எப்பா, அவனே கஷ்டத்தில் இருக்கிறான், அவன் நம்ம கூட சேர்ந்தான்னா நம்ம மேலே அந்த பாரம் வந்துடும், யார் அதை சுமக்கிறது என்று சொல்லி நம்மை வெறுப்பவர்கள் அதிகமாக இருப்பார்கள். இப்படிப்பட்ட காலகட்டங்களில் இறைவன் தான் நம் பக்கம் இருக்க வேண்டும். இறைவன் நம்மோடு கூட இருக்கிற போது நாம் எந்த வேதனையானாலும் அதனை தாண்டி செல்ல கடவுள் நமக்கு அருள் புரிவார். ஆகவே தான் இவர் ஜெபிக்கிறார், இறைவா நீர் எனக்கு ஆசி வழங்கும். பல நேரங்களில் நாம் ஆசி வழங்கும் என்று சொன்ன உடனே அதை பொருள் சார்ந்தே சிந்திக்கிறோம். இட் இஸ் நாட் அன் மெட்டீரியலிஸ்டிக் பிளெஸ்ஸிங். அது ஒரு பொருள் சார்ந்த ஆசீர்வாதத்தை அவர் கேட்கவில்லை. அவர் கேட்பது எல்லாம், நீர் என்னோடு கூட இரும். என்னை எல்லோரும் சாபம், வேதனை என்று அழைக்கிறார்கள், ஆனால் நீர் என்னோடு கூட இருந்தால் எனக்கு நலமாக இருக்கும். அதனுடைய பொருள்தான் நீர் எனக்கு ஆசி வழங்கி. அப்படியானால் நாமும் நம்முடைய வாழ்வில் ஜெபிக்கிற போது எல்லாம், ஆண்டவரே எனக்கு ஆசி வழங்கும் என்று கேட்பது பொருள் சார்ந்த ஆசியாக இருக்கக்கூடாது. மாறாக, ஆண்டவரே நீர் என்னோடு கூட இரும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். ஆகையால் தான் கடவுள் மக்களுடைய ஜெபத்தை கேட்டு அவருடைய மகனையே இம்மானுவேலராக நமக்கு அனுப்பினார். இம்மானுவேலர் என்று சொன்னால் கடவுள் நம்மோடு இருக்கிறார். நம்மோடு கூட கடவுள் இருப்பது தான் மிகப்பெரிய ஆசி. இரண்டாவதாக அவர் இப்படி ஜெபிக்கிறார், உமது கை என்னோடு என் எல்லையை பெரிதாக்குவீராக. எனக்கு ஆசி வழங்கி என் எல்லையை பெரிதாக்குவீராக. என் எல்லை என்பது ஒருவேளை அன்றைய காலகட்டத்தில் அவருக்கு தந்திருந்த நிலம் சார்ந்த சிக்கலாக அது இருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால்
மாற்று சிந்தனையாளர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அவருடைய பெயர் பிரஸ்தாபம் ஆகவில்லை, அவருடைய பெயர் எங்கும் பரவவில்லை. ஏனென்றால் அவருடைய பெயர் வேதனை, யார் அதை விரும்புவார்? ஆகையால் அவரை பற்றின புகழோ பேரோ எங்கும் பரவாமல் நின்றுவிட்டு இருந்தது. ஆகவே இவர் ஜெபிக்கிறார், ஆண்டவரே என்னுடைய பெயரை பிரஸ்தாபமாக்கும். என் பெயரை கேட்டு என்னை வெறுப்பவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். ஆகையால் நீர் என்னோடு இருந்து என் பெயரை பிரபலமாக்கும் என்று அவர் ஜெபிக்கிறார். என் எல்லையை பெரிதாக்கும் என்பது நிலம் சார்ந்த ஒரு காரியம்தான். ஆனால் யாபேஸ் இங்கே ஜெபிப்பது தன்னுடைய பெயர் புகழ் பெறட்டும், என்னை எல்லோரும் வேதனை வேதனை என்று அழைக்கிறார்களே, நீர் என்னோடு இருந்து என்னுடைய பெயரை நீர் பரவச் செய்யும் என்று அவர் ஜெபிக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். பல நேரங்களில் நம்முடைய வாழ்வில் துன்பமும் துயரமும் இருக்கிற போது நம்மை பெயர் சொல்லி கூப்பிடாத நபர்கள் பலர் இருப்பார்கள். நம்மை அழைப்பார் எவரும் இருக்க மாட்டார்கள். ஆனால் கடவுள் ஏற்ற காலத்தில் நம்முடைய பெயரை அவர் பிரபலமாக்குவார், நம்முடைய பெயரை புகழுக்குரியதாக மாற்றுவார். இன்றைக்கு ஜெபஸ் என்கின்ற பெயர், யாபேஸ் என்கின்ற பெயரை பலர் தங்களுடைய வாழ்வில் பெயராக வைத்துக் கொள்கிறார்கள். அதனுடைய காரணம் என்ன? கடவுள் அவரை ஆசீர்வதித்தார், அவருடைய பெயரை அவர் பெருமைக்குரியதாக மாற்றினார். மூன்றாவதாக, உமது கரம் என்னோடு இருப்பதாக என்று சொல்லுகிறார். அந்த காலகட்டத்தில் கடவுளுடைய கரம் அப்படின்னா உடனே அவர்களுக்கு எகிப்து தான் ஞாபகம் வரும். எகிப்தில் ஆண்டவர் செய்த 10 வாதைகள், அந்த அடையாளங்கள் தான் இஸ்ரேல் மக்களுக்கு நினைவுக்கு வரும். ஏனென்றால் கடவுள் அவர்களை பார்த்து சொல்லுவார், என்னுடைய ஓங்கிய புயத்தாலும் வல்லமையுள்ள கரத்தாலும் நான் உங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்குவேன் என்று சொல்லியிருப்பார். அந்த ஓங்கிய புயத்தையும் வல்லமையுள்ள கரத்தையும் இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் பார்த்தார்கள். அந்த 10 வாதைகளும் ஆண்டவருடைய வல்லமையை விளங்கச் செய்தது. அது மட்டுமல்ல, அந்த பாலை நில 40 ஆண்டு பயணத்தில் கடவுளுடைய வல்ல கரத்தை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். செங்கடல் எதிரே அவர்களுக்கு மதிலாக நின்றபோது கடவுளுடைய வல்லமையுள்ள கரம் அதை பிளந்து அதை பிரித்து அவர்களை கானானுக்கு நேராக வழிநடத்தியது. யோர்தான் குவியலாக இருந்தது, எரிகோ தகர்ந்தது. இது எல்லாம் ஆண்டவருடைய கரத்தின் வல்லமையை அவருடைய வாழ்வில் வெளிப்படுத்தி இருந்தது. இப்போதும் இவர் ஜெபிக்கிறார், ஆண்டவரே நான் வேதனைதான், ஆனால் உமது வல்லமையுள்ள கரம் என்னோடு கூட இருந்தால் நான் மகிமையானவற்றை என் வாழ்வில் என்னால் பார்க்க முடியும். இஸ்ரேல் மக்கள் 450 ஆண்டு காலம் வேதனை உற்றார்கள். ஆனால் உமது கரம் அவர்களை விடுதலையாக்கியது. அந்த கரத்தால் அவர்கள் பாலும் தேனும் ஓடுகிற கானான் நாட்டிலே அவர்கள் குடியேறினார்கள். அதுபோல் என்னுடைய வேதனை நிறைந்த இந்த வாழ்வில் உமது கரம் என்னோடு கூட இருக்கட்டும். உமது கரம் எனக்கு நன்மை பயக்கும். உமது வல்லமையுள்ள கரம் என்னுடைய வாழ்வை வளமாக்கும். ஆகவே உமது கரம் என்னோடு கூட இருக்கட்டும் என்று அவர் ஜெபிக்கிறார். நெகேமியாவும் இதே போல தான் ஜெபிப்பார். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மீது இருக்கிறது, ஆகையால் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லுவார். நெகேமியாவினுடைய காலகட்டத்தில் எல்லாரும் அவரை கேலியும் கிண்டலும் செய்வார்கள். என்னடா இது, அரசு நமக்கு எதிராக இருக்கிறது, இவர் எப்படி இந்த ஆலயத்தை கட்டுவார்? ஆனால் கடவுளுடைய கரம் அவரோடு கூட இருந்தது. அந்த நகரையும் ஆலயத்தையும் புதுப்பித்து அவர் கட்டினார். கடவுளுடைய கரம் நம்மோடு கூட இருக்குமே ஆனால் வாழ்வின் எல்லா சவால்களையும் எதிர்கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு ஆற்றல் அளிப்பார். அந்த ஓங்கிய புயமும் வல்லமையுள்ள கரமும் நம்மோடு கூட இருப்பதால் நாம் வெற்றி பெற்று கொள்ளுவோம். ஆகவேதான் இங்கே யாபேஸ் ஜெபிக்கிறார், என்னுடைய வாழ்வில் வேதனை தான் அதிகம், ஆனால் உமது கரம் என்னோடு கூட இருக்குமே ஆனால் என் வாழ்வில் நான் வெற்றி பெற்றவனாக மாறுவேன்.
இப்போது எல்லோரும் என்னை அழைப்பார்கள் வெற்றி பெற்றவன், வீரன், இவனுடைய பெயர் வெற்றி என்று சொல்லுவார்கள். நான்காவதாக சொல்கிறார், தீங்கு என்னை துன்புறுத்தாது, என்னை பாதுகாத்தருள்வீராக. எபிரேய மரபில், யூத பாரம்பரியத்தில் தீங்கு, தீமை என்பது பாவத்தால் வருகிறது என்கின்ற ஒரு ஐதீகம், ஒரு நம்பிக்கை, ஒரு மரபு இருந்தது. எவருடைய வாழ்விலாவது தீங்கு வருகிறது என்று சொன்னால், தீமை அவருடைய வாழ்வில் இருக்கிறது என்று சொன்னால், அது அவர் செய்த பாவமோ அல்லது அவருடைய பெற்றோர் செய்த பாவமோ என்று நினைத்து அக்குடும்பத்தையும் அந்த நபரையும் வெறுத்து ஒதுக்குவார்கள். புதிய ஏற்பாட்டு காலத்திலும் ஒரு பிறவியில் பார்வையற்ற ஒரு மனிதரை பார்த்து சீடர்கள் கேட்ட கேள்வி அதுதான், போதகரே, இது இப்படி பிறந்தது இவர் செய்த பாவமா இல்லை இவரது பெற்றோர் செய்த பாவமா? தீமை ஒரு மனிதனுடைய வாழ்வில் வருகிறது என்று சொன்னால் அது அவர் செய்த பாவமாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் அவருடைய பெற்றோர் செய்த பாவமாக இருக்க வேண்டும். இப்போ யாபேஸ் ஜெபிக்கிறார், இறைவா, என் தாய் என்னை வேதனையோடு பெற்றெடுத்தாள், ஆகவே எனக்கு வேதனை என்று பெயரிட்டு இருக்கிறார். இது நான் செய்த பாவமா என் பெற்றோர் செய்த பாவமா எனக்கு தெரியாது. ஆனால் இனி என் வாழ்வில் தீமை என்னை துன்புறுத்தக்கூடாது, நானும் பாவத்திற்குள் பிரவேசிக்க கூடாது, நீரே என்னை பாதுகாத்து அருளும் என்று அவர் ஜெபிக்கிறார். நம்முடைய ஜெபமும் ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபமாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, தீமை என்னை அணுகாதபடி, நான் பாவத்திற்குள் பிரவேசிக்காதபடி நீரே என்னை ஒவ்வொரு நாளும் காத்தருளும் என்று ஜெபிக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டு ஆசிரியர்கள் இந்த ஜெபத்தை இயேசு கற்றுத்தந்த ஜெபத்தோடு அவர்கள் இணைத்து பேசுகிறார்கள். இயேசு கற்றுத்தந்த ஜெபம் என்ன? நமக்கு நல்லா தெரியும். என்ன ஜெபம்? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. இங்கே என்ன சொல்லுகிறார்கள்? நீர் எனக்கு ஆசி வழங்கி என் எல்லையை பெரிதாக்கும் என்ற அந்த சொல்லாடல், அந்த ஃப்ரேஸ், அந்த சென்டென்ஸ் இயேசு கிறிஸ்து கற்றுத்தந்த அந்த முதல் 2 வரிகளுக்கு ஒப்பாக இருக்கிறது. உமது ராஜ்யம் வருவதாக அப்படின்னா நீர் என்னை ஆசீர்வதியும், உமது சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல் பூமியிலும் செய்யப்படுக அப்படின்னா, ஆண்டவரே உமது எல்லையை பெரிதாக்கும், அது வானத்தின் மட்டுமல்ல பூமியிலும் அது நிகழட்டும் என்கின்ற ஜெபமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். உமது கை என்னோடு கூட இருப்பதாக, அன்றன்றுள்ள அப்பத்தை எனக்கு தாரும். இஸ்ரேல் மக்கள் ஆண்டவருடைய கரத்தை தாங்கள் பெற்றுக்கொண்ட மன்னாவினால் ருசி பார்த்தார்களாம். உழைத்தால்தான் ஒரு மனிதன் உணவு உட்கொள்ள முடியும். ஆனால் இஸ்ரேல் மக்கள் 40 ஆண்டுகள் உழைக்காமலேயே அவர்கள் உணவருந்தினார்கள். எப்படி? கடவுளுடைய கரம் அவர்களை போஷித்தது என்று சொல்லுகிறார்கள். உமது கரம் என்னோடு கூட இருப்பதாக. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், வேதனை அப்படின்னு அவருக்கு பேர் இருக்குது. யாராச்சும் அவரை கூப்பிட்டு வேலை கொடுத்துருப்பாங்க? கஷ்டம். எப்பா, இவன் செஞ்ச பாவமோ, இவங்க அம்மா செஞ்ச பாவமோ, அப்பா செஞ்ச பாவமோ, இவனை கூப்பிட்டு நம்ம வேலைக்கு வச்சா அந்த வேலை உருப்படுமா? ஆனால் யாபேஸ் ஜெபிக்கிறார், உமது கரம் என்னோடு கூட இருப்பதாக. அப்படியானால் நீர் என்னை போஷித்து அருளும், அன்றன்றுள்ள வேலையை எனக்கு தாரும், என்னுடைய உழைப்பின் பயனை எனக்கு ஆசீர்வதித்து தாரும் என்று ஜெபிக்கின்ற ஜெபமாக இதனை பார்க்கிறார்கள். இயேசுவும் கற்றுக் கொடுக்கிறார், அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். கடைசியாக, தீங்கு என்னை துன்புறுத்தாது, நீர் பாதுகாத்தருள்வீராக. அந்த ஜெபத்தினுடைய கடைசி பகுதி இப்படி இருக்கும்: சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை. ஆமாம், இயேசு கிறிஸ்து கற்றுத்தந்த ஜெபம் இந்த யாபேசின் ஜெபத்தின் அடிப்படையில் இருக்கிறது என்றும் சொல்லுகிறார்கள். இந்த ஜெபத்தை ஆண்டவர் கடவுள் ஏற்றுக்கொண்டு அவர் வேண்டியபடி அவருக்கு கட்டளையிட்டார், அவருக்கு அருளினார் என்று திருமறை வாக்கியம் அந்த பகுதி நிறைவு பெறுகிறது. நாமும்
யாபேசை போன்று ஆண்டவரே என்னை பொருட்களால் நிறைக்க வேண்டாம், நீர் என்னோடு கூட இருந்தால் போதும் என்று நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எனது எல்லையை பெரிதாக்கும் அப்படின்னா பல்வேறு காரியங்களில் அதனை நாம் சிந்திக்காமல், ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளை என்கின்ற பெயரால் புகழால் என்னை நிரப்பும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். தீங்கு என்னை துன்புறுத்தாது, சோதனைக்குள் நான் விழாதபடி என்னை பாதுகாத்தருளும் என்று ஜெபிக்க வேண்டும். கடவுள் இப்படிப்பட்டவர்களுடைய ஜெபத்தை கேட்டு அவர்கள் வேண்டுவதை ஆண்டவர் அவர்களுக்கு அருளுவார். குறிப்பாக என்னுடைய வாழ்வு துன்பத்திலும் துயரத்திலுமே அதிகமாக போய்கொண்டிருக்கிறது என்று யாராகிலும் நாம் இங்கே இருப்போமேயானால், ஆண்டவர் இன்றைக்கு நாம் ஏறெடுக்கின்ற ஜெபத்தை நமக்கு கேட்டு நம்முடைய ஜெபத்திற்கு வேண்டிய பதிலை அவர் அருளுவார். யாபேசை ஆசீர்வதித்த ஆண்டவர் நம்மையும் இந்த மாதத்தில் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன்.